சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 இப்பொழுது வாழ வைக்கும் வைட்டமின். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. என்ன நண்பர்களே, சின்ன சோளம் சாப்பிடலாமா? அது என்ன சின்ன சோளம்? பொதுவா நம்ம கரூரை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த சோளம் இருக்கு பாருங்களேன், பேபி கார்ன், ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் அப்படியே உதுத்து போட்டு வித்துட்டு இருப்பாங்க. நம்மளும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்க. ஆனா நம்ம ஊர் சோளம் சின்ன சோளம்னு சொல்லலாம். வெள்ளை சோளம் சிகப்பு நிறத்துல காணப்படுது. நம்ம ஊர் சோளத்தை அடடா மறக்க முடியுமா? வயக்காட்டுல வளர்ந்துருக்கும் போது அப்படியே அதை பறிச்சு அதுல இருக்கிற உமியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சாப்பிடும் போது அவ்வளவு தித்திப்பா இருக்கும். இன்றைய தினம் நாம ஊட்டச்சத்து வார விழாவுல சிறு சோளம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த சிறு சோளத்துல இருக்கக்கூடிய பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சோளத்துல உயிர் சத்துக்கள், நார் சத்துக்கள், கனிம சத்துக்கள் நிறைஞ்சதுதான் இந்த சோளம். இது என்னென்ன மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராம தடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க இத உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செரிமான குறைபாடு இருக்கிறவங்களும் இதை சேர்த்துக்கணும். ரத்த சோகை இருக்கிறவங்க உணவுல இதை சேர்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இத கிரேட் மில்லட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. பேருக்கேத்த மாதிரியே சிறுதானியத்திலேயே பெரிய சத்து இருக்கக்கூடியதும் இந்த வெள்ளை சோளம் தான். நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம், புரதம், கொழுப்பு, தயாமின், நயாசின் இது மாதிரியான சத்துக்கள் இதுல அதிகமாவே இருக்கு. நம்ம உடல்ல இருந்து புதிய சத்துக்களானது உற்பத்தி ஆகுது. நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப பயனளிக்குது. எலும்புகளும் வலுவடையுதுங்க. அதே மாதிரி உடல் பருமனால பாதிக்கப்பட்ட இந்த சோளத்தை நாம உணவுல சேர்த்துக்கலாம். இதுல மாவு சத்தும் நார் சத்தும் இருக்கிறதுனால நம்ம உடல் சீக்கிரமாவே சோர்வடையறத தடுக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப அவசியமான சத்துக்களா போலிக் அமிலம், புரதம், இரும்பு சத்து. நம்ம நாட்டுல சத்துக்கள் குறைவாகவும் ரத்த சோகை, ஊட்டச்சத்து குறைபாட்டால பாதிக்கிற குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கப்பட்டு வழங்கிட்டு இருக்க சத்து மாவு கஞ்சியில முக்கிய இடம் பிடிச்சிருக்கு இந்த வெள்ளை சோளம். இத நாம முழுசா அப்படியே சாப்பிடலாம், உடைச்சு ரவை மாதிரியும் சாப்பிடலாம், மாவு மாதிரியும் சாப்பிடலாம். இதுல புரோட்டீன் சத்துக்களானது அதிகமா இருக்கு. பொதுவா பட்டை தீட்டப்படாத சோளத்துல நார் சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படுவதையும் இது தடுக்குது. சிறுநீரக கோளாறு இருக்கும் பாருங்களேன், சிறுநீரை பெருக்கும் சக்தியும் இதற்கு இருக்கிறனால உடம்புல இருக்கிற உப்பை கரைக்கும் தன்மை சோளத்துக்கு இயற்கையாகவே இருக்குங்க. கண் குறைபாடுகளையும் சீர் செய்யும் பீட்டா கரோட்டின் சத்துக்களும் இதுல அதிக அளவுல இருக்கு. மற்ற சிறுதானியங்கள் மாதிரியே சோளத்தின் தோலானது அதிக கடினமா இருக்காது. அதனால இதுல நம்ம அடை, வடை, புட்டு, இட்லி, தோசை, பணியாரம் இது மாதிரியான உணவுகள் சத்தாவும் செஞ்சு சாப்பிடலாம், சுவையாகவும் நாம செஞ்சு சாப்பிடலாம். சோளத்தை நம்ம முளைக்கட்டி சுண்டலாகவும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு நாம இத சோளத்தை நல்லா அரைச்சு அதுல பால் எடுத்து ஏலக்காய், பாதாம், கொஞ்சமா நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க உடலுக்கு நல்ல சக்தியை அளிக்கக்கூடியது. சரிங்க நேயர்களே, ஊட்டச்சத்து வாரமான இன்றைய நாள் நாம என்ன சத்தானது சாப்பிட போறோம். இன்றைய தினம் வெள்ளை சோளம் பத்தின நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? வெள்ளை சோளத்துல செய்யக்கூடிய அடை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் 2 கிண்ணம் அளவுக்கு நாம சோளம் எடுத்துக்கலாம். அதே கிண்ணத்துல நாம கொஞ்சமா கடலை பருப்பு, கொஞ்சமா உளுந்த பருப்பு, கூடவே கொஞ்சமா துவரம் பருப்பு, இது மூணுத்தையுமே நாம சேர்த்து மொத்தமா 1 கிண்ணம் அளவுக்கு நாம எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நறுக்குன பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கலாம். இஞ்சி சிறிதளவு. இதற்கு தேவையான அளவு உப்பு. சரிங்க, சோள அடை செய்வதற்கான செய்முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சோளம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்புகள் எல்லாத்தையுமே 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா அதை மாவு மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா அதுல உப்பு, நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அடை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கூட நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப சத்தாவும் இருக்கும், கூட சுவையாகவும் இருக்கும். சரிங்க நேயர்களே, நம்ம ஊட்டச்சத்து வார விழாவான இன்றைய தினத்துல வெள்ளை சோளத்தின் நன்மைகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம் நேயர்களே. இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6.
சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இதுவரை கேட்டோம் வாழ வைக்கும் வைட்டமின். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி.